ஹாய் ஆல், நான் ராபியா. இது கரிகல்ச்சர். வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சேனக்கிழங்கு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். நான்வெஜ் கிரேவி தோற்று போயிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட 2 தக்காளி பழம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக மஷியாக வரணும், அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி பொடி சேர்த்துருக்கேன். மசாலா பொடிகள்லேயே மல்லி பொடி தான் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வணங்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போய் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் சிக்கன் கிரேவி மசாலா சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது சக்தி பிராண்டோட சிக்கன் கிரேவி மசாலா. இதிலேருந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதை நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்தா போதும், இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்துறேன். இதை நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். நம்ம கிழங்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நான் இது வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்தவே கிடையாது. இந்த டிஷ்ஷில் நம்ம காரத்துக்காக சேர்க்க போகிறது வெறும் மிளகு பொடி தான். பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் எடுத்திருக்கேன். எப்போவுமே மிளகுத்தூள் சேர்த்தும் போது கடைசியாக சேர்த்துக்கோங்க. முன்னவே சேர்த்திங்கன்னா இது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கலாம். எப்போவுமே கிரேவி டிஷ்ஷஸ்லாம் செய்யும்போது மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கோங்க, டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்காது? Thank you for watching my video. Next video பார்க்கலாம். Take care. Bye.